நமது உறவினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ராமாயண கதை சொல்லும் போட்டி பருவம் 2 அடுத்த தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியா ஆணவத்தின் தோல்வியா? இதை பற்றி காண்போம். ராமாயணம் என்று சொன்னாலே ராமரும் அவரது 4 சகோதரர்களும் சீதையை திருமணம் முடிப்பதும், ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவரும் வனவாசம் செல்வதும், சீதையை ராவணன் கடத்தி செல்வதும், அனுமன் மற்றும் அவரது சகாப்தர்களுடன் சீதையை ராவணனிடமிருந்து மீண்டு வருவதும் இத்தகைய கதைகளை பார்ப்போம். கடவுள் அரக்கர் என்று அடையாளப்படுத்தப்பட்டதால் அவர் கொடூர அரக்கனாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ராவணன் இலங்கையின் வலிமை மிக்க அரசன், 10 தலைகள் உடையவர், அபரீதனமான சக்தியும் அறிவையும் கொண்டவர். விஷ்ணுவ முனிவருக்கும் அசுர இளவரசி கைகேசிக்கும் பிறந்த மகனாவார். கும்பகர்ணனின் விபீஷ்ணரின், சூர்பனகையின் மற்றும் குபேரருடைய சகோதரர் ஆவார். அவர் இலங்கையில் மிகச்சிறந்த அரசனாக இருந்துள்ளார். பிரம்மனின் பேரன், வீணை கொடியுடைய வேந்தன், சிவபெருமானின் பெரும் பக்தரான இவருக்கு ராவணேஸ்வரன் என்ற பெயரும் உண்டு. 3000 தேவார பாடல்களில் 8வது பதிகாரங்களான அனைத்து பதிகாரங்களிலும் ராவணனின் பெருமை புகழப்பெற்றுள்ளது. ராவணன் பிரம்மதேவரிடமிருந்து சாகா வரம் பெற்றவர். 7 உலகிலும் எந்த தேவர்களாலும் தன்னை வீழ்த்த முடியக்கூடாது என்பதற்காக பெரும் வரம் பெற்றவர். அது மட்டுமல்லாது ராவணன் மானிடனை அற்ப மானிடன் என்று எண்ணி மானிடரை தவிர வேறு எவராலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்ற வரத்தை பெற்றவர் ராவணர். அந்த வரம் தந்த பிரம்மாவையும் மதித்து ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீராமராக மானிட அவதாரம் எடுத்தார். புண்ணியம் குறைந்தவன் சொர்க்கத்தில் இருந்து கீழே விழுவது போல் ராவணன் செய்த தவறுக்காக அவரை வீழ்த்தினார். ராவணன் காமமுற்றான், அதனால் பாவமுற்றான், அறம் துறந்தான், உயிரையும் துறந்தார், என்றும் பழியையும் சுமந்தார். தன் தங்கையான சூர்பனகையின் சூழ்ச்சியும் ஒரு காரணமாகும் சீதையை லங்கைக்கு கடத்தி வருவதற்கு. தன் சகோதரர்கள் மற்றும் அனைவரின் அறிவுரைகளையும் ஏற்க மறுக்காமல் ஒரு பொன்னால் அல்லது ஒரு மண்ணால் ஒருவர் கெடுவார் என்பதற்கிணங்க ராவணன் சீதையை அழைத்து வந்ததை காரணமாக கூறப்படுகிறது அவரது வீழ்ச்சிக்கு. தர்மம் வெற்றி பெற்றது. குருவானவர் வாழ்வின் தத்துவங்களையும் சிறந்த வாழ்வு எப்படி வாழ்வது என்ற போதனைகளையும் கற்றுக் கொடுப்பதோடு குருவின் கடமை நிறைவு பெறும். அதன்படி வாழ்ந்து காட்டுவது கற்றுக்கொண்டவர்களின் கைகளில் உள்ளது. குலகுரு விசிஷ்டர் குருகுலத்தில் ராமருக்கும் மற்ற அனைவருக்கும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தனர். அப்போது கூறினார், என் அன்பிற்குரிய மாணவர்களே, நீங்கள் இங்கு என்னிடம் கற்றுக்கொண்டதற்கு குருதட்சணையாக நீங்கள் ஒன்று தர வேண்டும். அது என்னவென்றால், இங்கு கற்றுக்கொண்டதன்படி வாழ்ந்து காட்டுவதே நீங்கள் எனக்கு தருகிற காணிக்கையாகும் என்றார். சிறு குழந்தையில் அதனை கேட்டுக்கொண்ட ராமர் வாழ்நாள் முழுவதும் அதன்படி வாழ்ந்து காட்டி குருவிற்கு காணிக்கை செலுத்தினார். இதனை வள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறுகிறார். நன்றி.